நந்த பெரியசாமி அவரோட டைரக்ஷன்ல கௌதம் கார்த்திக், சரவணா, ஸ்னேகன், சேரன், சிவாத்மிகா நடிச்ச ஆனந்தம் விளையாடு வீடு படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதூகலமா வாழ்ந்துட்டு இருக்கிற கடைக்குட்டி சிங்கம் மாதிரியான ஒரு குடும்பம். அவங்க ஃபேமிலியில வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ பிரெக்னென்ட் ஆனா பொண்ணு வீட்டில் தான் வந்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வரலான்னு பிளான் பண்றப்போ அவங்களுக்கு வந்து வீடு சரியா இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடு கட்டுவோம், அந்த வீட்டில் வந்து நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா வாழணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடு கட்டினாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் டேனியல் பாலாஜி எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்றது தான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கிற அதே டெம்ப்ளேட் கதை தான் இந்த ஆனந்தம் விளையாடு வீடு. படத்தில் வந்து எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வருது. ஆனால் அந்த ஒரு சில கேரக்டர்ஸில் வந்து என்ன மோட்டிவ் அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆடியன்ஸ்க்கு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு கேரக்டர் வந்து வாய் பேச முடியாத வச்சிருக்காங்க. ஃபேமிலியில் வந்து ஒரு ட்ராஜடி நடந்தால் அவர் ஒன்றே காமிச்சிடுறாங்க, அவர் ஒன்றே அழுகிறமா இருக்குது. ஆனால் அது வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. படத்தில் ஓரளவுக்கு பாராட்டக்கூடிய நபர் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா சேரன் அவர்கள் தான். அவரோட கேரக்டரைசேஷன் தான் படம் ஃபுல்லாக ஸ்டேபிளாக இருந்தது. அவரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் தொடர்ந்து கௌதம் கார்த்திகா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க பேரா நடிச்சிருக்கிற சிவாத்மகா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த உற்றார் உறவினர் எல்லாருமே வந்து படம் ஃபுல்லாக ஒரே ரியாக்ஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. டேனியல் பாலாஜி வந்து இந்த படத்தில் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்றது எனக்கு புரியல. அவருக்காச்சும் புரிஞ்சா இல்லையான்றது எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த ஊர்லலாம் வந்து இந்த மூட்டி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலை தான் இவர் வந்து வில்லத்தனமாக பண்ணிட்டு இருக்காரு. வேட்டாடி விளையாடலாம் எந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் அவருக்கு இருந்தது, அந்த மாதிரி பழைய பன்னீர்செல்வமா திரும்பி வரணும் அப்படின்றது உங்க ஃபேன்ஸ்ட இருந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சித்துக்குமார் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து மேரத்தான் மாதிரி எங்கேயுமே நிற்காம அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. எல்லா சீன்லையுமே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துகிட்டே இருக்கு. எப்படா நிற்கும் காது ஜவு கிளியர் அளவுக்கு மியூசிக் போட்டு தள்ளியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஆனந்தம் விளையாடும் வீடு படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜய் டிவிலாம் வந்து இந்த வில்லேஜ் சீரியல் அப்படின்னு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு பெரிய படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த படம். நாளைக்கு தான் 500க்கு 1000க்கு எங்கள் அண்ணன் பண்ணி கை கட்டி நிற்கிறது. எங்களுக்குன்னு ஒரு தொழில் தொடங்க வேணாமா? தம்பிகள்லாம் உன் கைக்குள்ளே இருக்கிறதா நினைக்கிறாங்க. இந்த படம் வந்து டிசம்பர் 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.